ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அல்ஜிப்ரா ஓகேவா. அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ராவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ பைனரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஸ்டார் ஆப்ரேஷன். ஓகேவா. பைனரி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா நம்ம ஸ்டார் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டார் ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செட்டு கன்சிடர் பண்ணுறோம். அந்த செட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜி அப்படின்னு ஒரு செட்டு எடுக்கிறோம். அந்த ஜிங்கிற செட்டு நம்மளுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நான்-எம்ப்டி செட்டா என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஓகேவா. ஒரு ஸ்டார் ஆப்ரேஷன் சொல்லும்போது கண்டிப்பா நம்மளுக்கு 2 எலமெண்ட் வேணும். அப்ப அந்த 2 எலமெண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஜிங்கிற செட்டுக்குள்ள எடுத்துக்கிறேன். இப்ப நம்மளுக்கு ஏ ஸ்டார் பி. ஓகேவா. அப்போ ஏங்கிற எலமெண்ட்டையும் நான் ஜில எடுத்துக்கிறேன், பிங்கிற எலமெண்ட்டையும் நான் ஜில எடுத்துக்கிறேன்னா ஏ ஸ்டார் பி கண்டிப்பா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஜினா ஒரு குரூப், அந்த குரூப்புக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய நம்பர் சிஸ்டம் அதாவது செட்டு தெரியும், நேச்சுரலு, ஹோலு, இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செட்டு எல்லாம் நம்மளுக்கு பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு பார்த்தா பைனரி ஆப்ரேஷன் நம்மளுக்கு 4 ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு டிவைடு. இதுல பிளஸும் டாட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா பைனரி ஆன் நேச்சுரல் நம்பர்ல வரும், ஹோல் நம்பர்ல வரும், இன்டிஜர்ல வரும், ரேஷனல்ல வரும், ரியல்ல வரும், காம்ப்ளெக்ஸ்ல வரும். ஏன்னா பிளஸுக்கும் டாட்டுக்கும். ஏன்னா நம்மளுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலு, ஹோலு, இன்டிஜர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் அதே தான் இருக்கும். ஸோ இன்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த பார்ட் எல்லாமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த மைனஸும் டிவைடும் மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ பைனரி ஆன் இதுலனா ஒன்லி இசட்ல இருக்கும். பட் இப்படி இருக்காதுன்னா பட் நாட் இன் என்னன்னா என்ன. ஏன்னா நம்ம மைனஸ் பண்ணும்போது ஒரு 2 நம்பரை எடுத்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் நம்பர்ஸ் வரும். அந்த மைனஸ் நம்பர்ஸ் கண்டிப்பா எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இன்டிஜர்ஸ்குள்ள இருக்கும். ஓகேவா. ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது, நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள அந்த மைனஸை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அஷம் பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ்ல என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி ஐடென்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றது குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அப்போ இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பைனரி ஆப்ரேஷன்னா எதை மட்டும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பைனரி ஆப்ரேஷன் எதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா சாட்டிஸ்ஃபை ஒன்லி என்ன சொல்றோம் அப்படின்னா க்ளோஷர் லாவை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது என்ன சொல்றோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப க்ளோஷர் கூட அந்த க்ளோஷர் இதுக்கு இன்னொரு நேமும் சொல்லுவோம். ஓகேவா. பைனரினா நம்மளுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது பைனரி. இதுல குவாசி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல ஒரு டைப் எடுக்கிறோம். ஸோ குவாசி குரூப்னு. இந்த குவாசி குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்றதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா குவாசி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த குவாசி குரூப் கூட இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த குவாசி குரூப் கூட நம்மளுக்கு என்னன்னா ஒரு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா செமி குரூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ இந்த செமி குரூப் கூட நம்மளுக்கு ஐடென்டிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன எடுத்துக்கலாம்னா மோனாய்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்புறம் அந்த மோனாய்டு கூட நம்மளுக்கு இன்வர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் குரூப். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த குரூப் கூட நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் எபிலியன் குரூப். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸோ பைனரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாலே அதை பைனரின்னு சொல்லுவோம். அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்றதை என்னன்னா குவாசின்னு சொல்றோம். குவாசி குரூப் கூட நம்மளுக்கு அசோசியேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது செமி குரூப் ஆகும்.
செமி குரூப்பு கூட நம்மளுக்கு ஐடென்டிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது மோனாய்டுனா, மோனாய்டு கூட இன்வர்ஸை நம்ம ஐடென்டி மோனாய்டு கூட இன்வர்ஸ் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது குரூப்புனா, ஒரு குரூப்பு கூட நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த 4 ஆப்ரேஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த 4 ஆப்ரேஷன்? அந்த பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு, டாட்டு, இன்ட்டு, டிவைடு. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணா ஃபர்ஸ்ட் க்ளோஷர். க்ளோஷர்லாம் நம்மளுக்கு தெரியும். A star B is a belongs to வந்து ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்து அதுக்கு ஸ்டார் ஆப்ரேஷன், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது மறுபடியும் நம்மளுக்கு அதுக்குள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ்லான நமக்கு என்ன வரும்? A star B star C is equal to A star B star C. இதுக்கு நான் ப்ராக்கெட் போட்டால் இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோம். இது வந்து அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? ஐடென்டி. ஸோ ஐடென்டிலானா என்ன பண்ணுவோம்? E star is equal to A star is equal to E. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்வர்ஸ். இன்வர்ஸ்லானா A inverse star is equal to E இல்லைன்னா A star A inverse ஏதோ இது பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ இது வந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவோம்னா இன்வர்ஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த G, ஸ்டாரை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குரூப்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் குரூப்புக்கான டெஃபினிஷன். ஸோ குரூப் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 4 ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி கூட நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரூஃப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எபிலியன் சொல்லுவோம். ஸோ கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கம்யூட்டேட்டிவ். ஸோ கம்யூட்டேட்டிவ்னா A star B is equal to B star E. ஸோ இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் குரூப்புக்கான டெஃபினிஷன். இனி அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கான ரிசல்ட். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து குரூப்பாக இருக்கும், எந்தெந்த டைம்ல நம்மளுக்கு வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா குரூப்பாக இருக்கிற எல்லாமே எபிலியன் குரூப்பாக இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ எதுலாம் நம்மளுக்கு குரூப்பு, எதுலாம் எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குது, சம்ஸு, ஸோ இதெல்லாமே நான் 1 by 1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா?